1965ஆம் ஆண்டில் இந்தோ பாகிஸ்தான் ஏர் வாரை பேஸ் பண்ணி இப்போ ஒரு ஹிந்தி படம் வரப்போகுது. ஸோ இந்த படத்தோட பேர் தான் ஸ்கை ஃபோர்ஸ். இந்த படத்தில் நம்ம அக்ஷய் குமார், சாரா அலி கான் மற்றும் நிம்ரத் கௌர் தான் லீடெலாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. வீர் பஹரியா அப்படிங்கிறவங்களும் இந்த படத்தில் புதுசாக அறிமுகமாயிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வந்து சந்தீப் கெல்வானி அப்படிங்கிறவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேடாக் ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அசோசியேட் பார்ட்னர் வந்து நம்ம ஜியோ ஸ்டுடியோஸ். இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லரை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்க நிறைய சீன்ஸில் வந்து ஃபைட்டர் படத்தோட ட்ரெய்லர் சீக்வன்ஸை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபைட்டர் மூவிலையுமே அதே மாதிரி சீக்வன்ஸை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பட் ரெண்டு படத்தோட ஸ்டோரி வேறு வேறு. ஏன்னா ஃபைட்டர் படத்தோட ஸ்டோரி வந்து புல்வாமா அட்டாக்கை பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா 1965 நடந்த இந்தோ பாகிஸ்தான் ஏர் வாரை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ ரெண்டுமே கதை வேறு வேறு தான். பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளே ஒரே மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் புரியுது. ஸோ பார்க்கலாம். இந்த படத்தோட ட்ரெய்லரை பொறுத்திருக்கும் ட்ரெய்லர் விஷுவல்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அந்த வார் டைமில் ஒரு சோல்ஜர் அங்கே பாகிஸ்தான்லேயே மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவங்கள எப்படியாச்சும் மீட்கணும். இதுதான் வந்து ஒரு ஸ்டோரி லைனாக இருக்குது இந்த படத்தில். இதே ஸ்டோரி லைனை தான் ஃபைட்டர்லேயுமே நம்ம பார்த்தோம். அண்ட் நார்த் இந்தியன் ஆடியன்ஸ்க்குமே இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ ட்ரெய்லர் அந்த அளவுக்கு தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட தியேட்டர் ரிலீஸுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 24 அன்னைக்கு இந்த படத்தை நமக்கு தியேட்டர்ஸில் கிராண்டாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட டேரக்டரான சந்தீப் கெல்வானி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ரிலீஸ் பற்றின அப்டேட் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து இந்த படத்தை நாங்கள் பேன் ரிலீஸாக கொண்டு வரோன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு 3 லாங்குவேஜஸுமே ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க அஃபிஷியலாக அவங்களோட இன்ஸ்டா பேஜில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து இப்போது ரிலீஸ் ஆன ட்ரைலரில் வந்து எங்கேயுமே அவங்க தமிழ் மென்ஷன் பண்ணல. வெறும் ஹிந்தின்னு மட்டும்தான் இருக்குது. இந்த படத்தோட தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்ணால் கூட அந்த அளவுக்கு பெருசாக கலெக்ஷன் அப்படின்றது எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பெருசாக ஹிந்தி படத்தை யாரும் அந்த அளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டாக எடுத்து பார்க்க மாட்டாங்க தேட்டரில் போயிட்டு. ஏன்னா ரீசெண்டாக வந்து அந்த படேமியன், சோட்டிமியனுக்குலாம் கலெக்ஷன் ரொம்ப கம்மி. ஸோ அதை தாண்டி இந்த படத்தை அவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல, ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு டவுட்டு தான். ஸோ இந்த படம் இப்போதைக்கு நமக்கு ஹிந்தியில் மட்டும் தான் வரப்போகுது. மேக்ஸிமம் தமிழில் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எங்கேயுமே ஆஃபிஷியலாக வரலை. ஸோ ப்ரோ, ஓடிடியில் வரப்போயாச்சும் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் வருமானு கேட்டிங்கன்னா அதுவுமே டவுட்டு தான். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் இந்த ஸ்கை ஃபோர்ஸ் மூவியை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜனவரி 24 அன்னைக்கு இந்த படம் நமக்கு தியேட்டர்ஸில் கிராண்டாக ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நண்பா, இந்த மாதிரி நிறைய மூவி அப்டேட்ஸ் நிறைய ட்ரெய்லர் ரிவ்யூஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம SRS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.